வெள்ளச்சட்டை அரசியல்வாதி பூரா போடுறது. வெள்ளச்சட்டை காய்க்கு பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறீங்க, வெள்ளச்சட்டை யார் கிளைம் பண்ண போகிறாப்ப? அப்போ இது ஒரு சும்மானு சொல்லிக்க நம்ம 2 நடிகர் வெள்ளச்சட்டை காய்க்கு பண்ணு, ஓகே, லெட் இட் பி எ மெசேஜ். நான் விஜய்க்கு ஓட்டு விழலன்னு சொல்ல போகிறது இல்லை, ஒரு நாளும் சொன்னதில்லை. விஜய்க்கு ஓட்டு விழாதுன்னு சொல்லலை. அது நல்ல கன்சர்வேட்டிவ் ஓட்டு வாங்க போகிறாரு. இது வரைக்கும் பார்க்காத 3வது பெரிய சக்தி. நான் பல முறை சொல்லிட்டேன், எனக்கு அதில் ஒரு நாள் நான் மாற்ற போகிறதே இல்லை. தமிழ்நாடு எம்ஜிஆருக்கு பிறகு பார்த்த வலுவான 3வது சக்தி விஜய். நோ டவுட். இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஒரு நாள் மாற்றினது. ஆனால் இதை வச்சுட்டு அவர் தான் ட்ரெண்ட் செட்டர், அவரை பார்த்தா எல்லாம் வந்துச்சுங்கிறது ஒரு மாய தோற்றம். இந்த ரீல்ஸில் குரூப் இருக்கிற குரூப் புதுசாக இப்போ தான் அரசியல் இறங்கிக்கலாம், அரசியல் இறங்கினதே இல்லை. முதல்ல அந்த எக்ஸைட்மெண்ட் அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நீங்கள் விஜயோட அறிக்கை சொல்லியிருக்கார், இந்த ஏப்ரல் 23, 2026 தாங்க அந்த தேர்தலுங்கிற என்ன சுகம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அப்படின்றார். இதை பல பேர் உட்காந்து பார்த்துருக்காங்க. இதே வேலையாக பல பேர் உட்காந்துருக்காங்க. லாரியில் ஏறி பஸ்ஸில் ஏறி போய் உட்காந்து பார்த்து அவ்வளோ கடமையாக செஞ்சு அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. இவர்களுக்கு இது புதுசு. ஒரு கட்சி தலைவராக முதல் முறையாக வாக்களிக்கிறாங்க போகிறாங்கன்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். அதில் தான் நீங்கள் ரீல்ஸில் பார்க்கணும். உடனே அதை நீங்கள் ட்ரெண்டாக பார்த்துக்கணும். ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்குங்க.